ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஷன் அகாடமி. இப்போ நம்ம இசிஜிசிபிஓட நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இசிஜிசிபிஓ 2025 நீங்கள் டைப் பண்ணாலே போதும். இசிஜிசியோட அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு வந்துடும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? பார்க்கலாமா? இசிஜிசினா என்ன? எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கோஆப்ரேஷன். கிட்டத்தட்ட இது பியூரான சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? இதுக்கும் பேங்க் பேட்டர்னும் கிட்டத்தட்ட சேம் தான். இதுவும் கிட்டத்தட்ட பேங்க் கீழே தான் வரும். ஓகேவா? பேங்க் பேட்டர்ன் எக்ஸாக்டாக இது வரும். சரியா? நீங்கள் பேங்க் பேட்டர்ன் அது இல்லாமல் இது வந்து ஒரே எக்ஸாம் தான். நீங்கள் வந்து இப்போ எல்பிஓ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களே, ஒரே எக்ஸாம் தான். நம்ம உள்ளே பார்க்கலாம். சரியா? கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். நல்லா பாருங்கள், இசிஜிசி. ஓகேவா? ஓகே. ஆனால் வேக்கன்சி வந்து 30 கிட்ட தான் ஒரு வேக்கன்சி வரும். பட் நல்ல வேக்கன்சி தான். ஏன்னா அது வந்து ரொம்ப லிமிட்டடான வேக்கன்சி தான். பட் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து அதிகம். சேலரி பேக் வந்து உங்களுக்கு அதிகம். இங்கே பாருங்கள், நீங்கள் மும்பையில் போஸ்ட் ஆனீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 20 லேக் வரும் பெர் இயருக்கு. இப்போ இதுவே நீங்கள் வந்து சென்னை இல்லை திருவனந்தபுரம் இல்லை வந்து ஹைதராபாத் இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 லேக் இல்லை 1.5 லேக் கம்மியாக இருக்குமே தவிர கிட்டத்தட்ட உங்களுக்கு மந்த்லியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.2 லேக்ஸ் கிட்ட வரும். ஓகேவா? பார்க்கலாமா? ஒன்றா பார்க்கலாமா? ஓகே. என்னைக்கு டேட் ஆரம்பிச்சிச்சு? ஆக்சுவலி இன்றைக்கி இன்னிலே நமக்கு டேட் ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி வந்து டேட் லெவல். ஓகேவா? நவம்பர் லெவலில் டேட் ஆரம்பிச்சிருக்காங்க. க்ளோசிங் டேட் வந்து 12/6. ஓகேவா? நீங்கள் 12/7 போட்டிருக்கோம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. 12/6 தான் உங்கள் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய டேட் வந்து 12வது மாதம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியில் நீங்கள் முடிச்சிருக்கணும். 12வது மாதம் 1ஆம் தேதியில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். சரி, ஓகே. அது லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு 4 டேஸ் முன்னாடி. அதே மாதிரி இப்போ அப்ளை டேட்டை இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா ஓப்பன் பண்ணுற டேட்டு, ஒரு 4 டேஸ் கழித்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ திடீர்னு ஐபிபிஎஸ் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. ஓகே, நாங்கள் வெப்சைட் வந்து திரும்ப ரீசேஞ்ச் பண்ணுறோம், அப்படி பண்ண மாட்டாங்க. சொல்கிறேன், ஒரு பண்ணாங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும், அப்ளை பண்ணது கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் டேட் வந்து இன்னிலேருந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழித்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி 3 நாள் கழித்து அப்ளை பண்ணுங்கள். எண்டு டேட்டுக்கு 4 நாள் முன்னாடியே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, இது டேட் பார்த்தாச்சு. அடுத்து எக்ஸாம் டேட்டை அவங்க ரிலீஸே பண்ணிட்டாங்க. என்றைக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்து level 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 11ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? உங்களுக்கு அது மாதிரி ஃபஸ்ட் வீக்கே உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோடும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். கால் லெட்டர் உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அது ரிசல்ட் என்றைக்கு வரும்? அதே மாதம் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச் ஸ்டார்டிங்கில் இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் வந்து 31 ஆச்சா, கிட்டத்தட்ட உங்களுக்கு பிப்ரவரி எண்டு இல்லையா மார்ச் வந்து ஃபஸ்ட் வீக்கு அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே. நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ? 30 வேகன்சி தான். என்ன கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் நினைக்காதீங்க. 30 வேகன்சி நல்ல வேகன்சி தான். இப்போ இருக்கிற வந்து காம்படிஷனுக்கு 30 வேகன்சி வந்து நல்ல வேகன்சி தான். நம்ம நல்லா படித்தா கண்டிப்பாக 30 வேகன்சியில் ஒரு வேகன்சி நமக்கு கிடைக்கும். இதில் 28 வந்து ஜென்ரலிஸ்ட்டு, 2 வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஓகேவா? ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கவங்க அதை அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி ஜென்ரலிஸ்ட் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? நம்ம அதுக்கே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அதுமாதிரி கேட்டகரி வைஸ் போட்டிருக்காங்க பாருங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுமாதிரி அன்ரிசர்வ் வந்து 12 கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்லாம் வந்து கம்மியாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அன்ரிசர்வில் இருக்கிற சீட்டும் உங்களுக்கு தான். ஓகேவா? அதை மோஸ்ட்லி வந்து நீங்கள் இப்போ 10 வேகன்சி இருக்குது, 10க்கு மேலே வந்து ஓபிசியில் இல்லை இடபிள்யூஎஸில் எஸ்சியில் வந்து நிறைய பேர் ஜெயிச்சு அப்ளை பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அன்ரிசர்வில் வந்து கொஞ்சம் சீட் எடுத்து கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ அதனால் இது உங்களுக்கு கொடுத்துருக்க கேட்டகரியில் தான் உங்களுடைய சீட்னு கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. ஓகேவா? அதோட உங்களுக்கு சீட் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? வேக்கன்சி அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஆக மொத்தம் 28 வேக்கன்சிக்குள்ளே ஜென்ரலிஸ்ட்டாக இருந்தால், ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் அந்த 2 வந்து உங்களுக்கு மேஜராக இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்து பார்க்கலாம். நம்பர் ஆஃப் வேக்கன்சி மேபி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். மோஸ்ட்லி டிக்ரீஸ் ஆகாது. இன்க்ரீஸ் ஆனால் நல்லது தான். ஓகேவா? எலிஜிபிள் கிரைட்டீரியா பார்க்கலாமா? சிட்டிசனாக இருந்தாலே போதும். மோஸ்ட்லி சிட்டிசன் தான் இருப்பீங்க. ஏஜ் இருக்குது. மினிமம் 21 to மேக்ஸிமம் 30. நல்ல ஏஜ் தான். ஏன்னா மற்ற பேங்க் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 28 ஸ்டாப் பண்ணுறாங்க. 28 27 ஸ்டாப் பண்ணுவாங்க. மோஸ்ட் 28 ஸ்டாப் பண்ணுறாங்க. இது நல்லது. மேக்ஸிமம் நமக்கு 30. அது போக நமக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓகேவா? ஓகே. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 years, ஓபிசியாக இருந்தால் 3 years, பிடபிள்யூவில் இருந்தால் 10 years. ஓகேவா? இதெல்லாம் நல்லது. அப்போ நீங்கள் 30 வயசுனா நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 35 வயசு எழுதிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 33, பிடபிள்யூஆர் இருந்தால் 40 வயசு வரைக்கும் உங்களால் எழுத முடியும். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறது தப்பாக அப்ளை பண்ணுறீங்களான்னு பயப்படாதீங்க. ஐபிபிஎஸ் வந்து மாற்றிட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு டேட் வந்து காமிச்சிடும், இது நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறது. இல்லையா உங்கள் வயசு காட்டும். சரியா? ஓகே. இருந்தாலும் எதுக்கும் அஷூராக
ஒரு ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. நமக்கு இந்த இதை நம்ம அப்ளை பண்ணணும், இந்த டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1995க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, 1995 11/2க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 2004க்கு லேட்டராக பிறந்திருக்கக்கூடாது. சரியா, 2004க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. ஓகேவா. அடுத்து ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் ஈஸி தான். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். ஜென்ரலிஸ்ட்டுக்கு ஏதாவது எனி டிகிரி போதும், இத்தனை பர்சன்டேஜ் தான் வேணும்னா அப்படிலாம் எந்த ஒரு கணக்கும் கிடையாது. மோஸ்ட்லி பேங்க்குக்கு வந்து பாதி பேங்க்குக்கு வந்து அப்படி இருக்காது. ஆனால் ஸ்டாச்சுட்டரி பாடிலாம் இருக்குல்ல, அட்டானமஸ் பாடிலாம் இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ, செபிஇ, ஆர்பிஐஏ, ஐஆர்டிஏ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்களாம் பார்த்தீங்கன்னா மினிமமாக வைப்பாங்க. அதாவது நீ மினிமமாக 60 எடுத்துருக்கணும், இல்லையா 55 எடுத்துருக்கணும். ஏதாச்சும் ஒரு காலேஜில் வந்து டிகிரி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம பேங்க்குக்கோ இல்லை இசிஜிசிக்கோ வைக்கல. மேபி நான் வந்து காலேஜில் 60 கூட எடுக்கல சார், ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. சரியா, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. முதல்ல அப்ளை பண்ணுங்கள், உட்காந்து படிங்க. சரியா, நான் காலேஜில் ஒழுங்காக படிக்கலை, ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா படிக்கிறேன், பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, காசு வேஸ்ட்டாக போதெல்லாம் பார்க்காதீங்க, முதல்ல உட்காந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், டிகிரியில் மார்க் கம்மியாக எடுத்திருப்பாங்க, ஆனால் குவாலிஃபிகேஷனாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அப்போ வந்து அவங்க படிக்காமல் இருப்பாங்க, ஆனால் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய படிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதனால் இந்த மாதிரி சான்ஸ்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிங்க. சரியா, அப்ளை பண்ணுங்கள். அடுத்து ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ரெண்டே தான், மாஸ்டர் டிகிரின்னு லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லது, லாங்குவேஜில் நல்ல விஷயம். அடுத்தது ஒன்றா பார்க்கலாமா. அதேமாதிரி உங்கள் பர்சன்டேஜ் வந்து 59.99 இருக்குன்னா அதை வந்து 58 தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா, இல்லை 59 தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ 59.99 இருக்குன்னா அதோட உண்மையான பர்சன்டேஜ் வந்து 59 தான். அது 16லாம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா. இப்போ என் பர்சன்டேஜ் வந்து 68.55னா 68.99னா நான் வந்து 68 தான் போடணும், 69லாம் போடக்கூடாது. ஓகேவா, எக்ஸ்ட்ராலாம் போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். ஓகேவா, 59 தான் என் பர்சன்டேஜ். இதேமாதிரி போட பழகிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்கள். சரியா, ஏன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது பிடிச்சாங்கன்னா இது காரணமாக காமிச்சு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. சரியா. அடுத்து விஷுவலி இம்பேக்ட்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுடைய லிஸ்ட் என்னன்னு பாருங்கள், கேட்டகரி என்ன மாதிரிலாம் கேட்டகரியாக இருக்கணும் அப்படின்னு கவனிங்க. அடுத்தது பிடபிள்யூடி, கேண்டிடேட் எலிஜிபிலிட்டி. ஓகே, வேறு போர்ஷன் வந்துச்சு நமக்கு பாருங்கள். ஜெர்னலிஸ்ட் போர்ஷன் இதுதான். ஓகேவா. ஃபஸ்ட்டு ரீசனிங்கு, இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்ஸ். ஓகேவா. ரீசனிங் மட்டுமே 50க்கு 50 மார்க், மொத்தம் 200 மார்க். நல்லது. இப்போ நம்ம பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 மார்க் கொடுத்து 30 மார்க் கொடுத்து 60 மார்க் கிட்ட கேட்பாங்க, இல்லை 45 மார்க் கேட்பாங்க. எல்லா கொஸ்டினும் ஒவ்வொரு மார்க் தான். ஓகேவா. இங்கிலீஷ் நல்லா வெயிட்டேஜ் கிடச்சா வந்து நல்லது. ஓகே. அடுத்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 20 மார்க்கு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நல்லா அடிக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ்லாம் யார் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாங்களோ அவங்க தான் பெஸ்ட்டு. ஓகேவா. ஓகே. அதே மாதிரி எக்ஸாம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ வந்து ப்ரிலிம்ஸே வந்து டஃபாக கேட்டால் எப்படி இருக்கும், எஸ்பிஐ வந்து பிஓ வந்து ஒரு டஃபாக கேட்டால் எப்படி இருக்கும், அந்த லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். சரியா. ஓகே. அடுத்து கீழே வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு சேம் காமன் தான். ஓகேவா. அடுத்தது ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா. உங்களுக்கு வந்து குவான்டிடேட்டிவ், இங்கிலீஷு, ரீசனிங்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆகுது, கம்ப்யூட்டர் தூக்கிட்டு உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ப்ரொஃபஷனல் நாலேஜ்னால் அப்போ அவங்க லாங்குவேஜ் தான், மோஸ்ட்லி லாங்குவேஜ் வச்சு தான் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் லாங்குவேஜ் தான் மேஜராக படிச்சிருப்பீங்க. எஸ், ஏன்னா அதுதான் ஸ்பெஷலிஸ்ட்டே அதான், லாங்குவேஜ் படிச்சிருக்கணும், லாங்குவேஜ் தான் மேஜராக கேட்குறாங்க. அடுத்து டிஸ்கிரிப்டிவ் ரேட்டிங் வந்து ஜென்ரலிஸ்ட்டுக்கு எஸ்ஏ ரேட்டிங் ஒன்று, ப்ரிசைஸ் ரேட்டிங் ஒன்று. ஓகேவா. 20 மார்க். ஓகேவா, 40 நிமிஷம். அடுத்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. அஃப்கோர்ஸ் நெகட்டிவ் மார்க் இருக்குது, எல்லா பேங்க் எக்ஸாம் தான். 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதாவது 4 கொஸ்டின் தப்பாச்சுன்னா 4 கொஸ்டினுக்கான மார்க்கும் போகும், ப்ளஸ் 1 மார்க் போயிடும். அதாவது 4 கொஸ்டின் தப்பானா, அப்போ ஒரு கொஸ்டின் தப்பும் வரும், அதுக்கு மார்க்கும் போயிடும். 0.25 மார்க் எக்ஸ்ட்ராவும் போகும். சரியா, இதுதான் 0.25 நெகட்டிவ் மார்க். 0.25 நெகட்டிவ் மார்க். எக்ஸாம் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புவனேஸ்வர், சென்னை, கோயம்புத்தூர் நமக்கு கொடுத்துருப்பாங்க எங்கேயாச்சும், விச் ஷார்ட்டாக இருக்குது, கீழே க்ளீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி இருக்கா, புதுச்சேரி இல்லை, அப்போனா வேறு வழி இல்லை. சென்னையும் கோயம்புத்தூர் தான், 2 சென்டர் தான் இருக்குது நம்ம ஊரில். வேறு கொல்கட்டா, கான்பூர், மதுரை கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வேறு கொடுக்கல. ஓகேவா. அப்போ நான் 3 சென்டர் தான் இருக்குது, 3 சென்டரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து வேறு இன்டர்வியூ இருக்குது. நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. ஓகேவா.
செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் மினிமமாக 60 மார்க், அது டோட்டல் உங்களுக்கு டோட்டல் வந்து 60 மார்க்கு. மினிமமாக குவாலிஃபிகேஷனாக வந்து 40 மார்க்காக எடுத்துருக்கணும். ஓகேவா? 40 மார்க்னா 60ல் 40% எவ்வளோ? 24 மார்க்காக எடுத்துருக்கணும். ஓகேவா? இது எஸ்சி எஸ்டி ஓபிடபிள்யூ இருந்தால், ஓபிசி பிடபிள்யூ இருந்தால் 35%. சரியா? அடுத்து எக்ஸாம் சென்டர் போகும்போது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க பார்த்தியா, அப்ளை பண்ணுறது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஷார்ட்டாக இருக்குது, நம்ம கீழே ப்ரீஃபாக பார்க்கலாம். அடுத்து டாக்குமெண்ட் பி ப்ரொடியூஸ்டு. ஓகே, அடுத்து ஓகே, இங்கே பாருங்கள், ஹவு டு அப்ளை போட்டிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி அவங்க கேட்குற ஃபோட்டோ சைஸில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அவங்க வந்து 4.45 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்களா, அந்த பிக்சலில் இல்லை அந்த சென்டிமீட்டர் தான் நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். சரியா? டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபீஸு எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூக்கு 175, அதர் கேட்டகரிக்கு 950. ஓகேவா? ஓகே தான். என்ன எஸ்பிஐ விட ஒரு 100 ருபீஸ் அதிகம். ஓகேவா? ஐபிபிஎஸை விட ஒரு 200 அதிகம். பட் பரவாயில்ல, அப்ளை பண்ணலாம், தப்பே இல்லை. சரியா? அப்ளை பண்ணுங்க. ஏன்னா சிங்கிள் எக்ஸாமு கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஒழுங்காக படித்தா நம்மளால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். கீழே வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இமேஜ் முதல்ல போய் நல்லா கம்ப்யூட்டர் சென்டராக பார்த்து உங்கள் இமேஜை பர்ஃபெக்டாக க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இமேஜை மட்டும் நீங்கள் அப்பப்போ 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் க்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இமேஜே வச்சு வருஷக்கணக்காக ஓடிட்டு இருக்காதீங்க. நீங்கள் காலேஜ் எடுத்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இப்போலாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? உங்கள் நல்ல நேரம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது செலக்ட் ஆகிடும். சார் மிடில் வெரிஃபிகேஷன் வரும்போதெல்லாம் ஏதாவது அச்சனா வருது. ஸோ அதனால் ஃபோட்டோவை 6 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? ஃபோட்டோ மட்டும் நீங்கள் அந்த கரெக்டாக அவங்க சொல்கிற சைஸில் க்ராப் பண்ணால் போதும். 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர். ஓகேவா? டைமென்ஷனும் முக்கியம். 200 இன்ட்டு 230 பிக்சலில் எடுக்கணும். ஓகேவா? அதேமாதிரி அவங்க கொடுக்குற கேபியில் தான் நம்ம கரெக்டாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து ப்ரிஃபரபுளாக வச்சுக்கோங்க. அடுத்து ஓகே, ஸ்பெட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதில் ஃப்ளாஷ் எதுவும் விழாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்பெட்ஸ் போடுறது வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் ஸ்பெட்ஸ் போட்டால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாஷ் வந்து கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த ஃப்ளாஷ் வந்து கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரெட்டினா வந்து கிளியராக தெரிய மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, அதேமாதிரி நீங்கள் லைவ் ஃபோட்டோவும் நீங்கள் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஐபிபிஎஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம்ல, அதே தான், ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. அப்போ சிக்னேச்சர்லாம் கரெக்டாக சொல்கிற டைமென்ஷனில் பிக் பண்ணுங்கள். ஒயிட் பேப்பர் பிளாக் இங்கில் சிக்னேச்சர் போடுங்க. எடுத்துகிட்டு போய் நேராக ப்ளூ இங்கில் சிக்னேச்சர் போடாதீங்க. நீங்கள் அப்போ அப்லோட் பண்ணும்போது வந்து ஃபோட்டோ வாங்கிக்குவோம், ஆனால் வெரிஃபிகேஷன் போகும்போதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் அப்ளிகேஷன்லேயே கேன்சலான கதெல்லாம் இருக்குது. சரியா? அப்ளை பண்ணும்போதே கேன்சலான கதெல்லாம் இருக்குது. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதே தான். ஓகேவா? டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, சைஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து பார்த்து எழுதுங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் ஐபிபிஎஸ்க்கும் எஸ்பிஐக்கும் லைட்டாக மாறும். ஸோ ஐபிபிஎஸ் வந்து எஸ்பிஐயோட டிக்ளரேஷன் வந்து ஐபிபிஎஸ்க்கு இல்லை இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறாதீங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதை பார்த்துட்டு ப்ராப்பராக எழுதி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுமாதிரி டைமென்ஷன்லாம் அதுக்கு அதிகம், கேபியும் அதிகம். ஓகேவா? பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். சரியா? இதுவும் எனக்கு ஒயிட் பேப்பர் பிளாக் இங்கில் தான் பண்ணணும். ஒயிட் பேப்பர் பிளாக் இங்க்கு நேராக ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு போய் ப்ளூ இங்கில் போட்டு ப்ளூ மை பெனில் போய் எழுதி போஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? அடுத்தது எல்லா ஃபோட்டோவுமே மினிமம் 200 dpi இருக்கணும். சரியா? ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருவோம், எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துருவோம், ஆனால் அப்லோட் ஆகாது. என்னென்னு பார்த்தா டிபிஐ வந்து நம்ம மாற்றி போட்டிருப்போம். சரியா? ஓகே, அடுத்து அப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஓகே, நல்லது. நெக்ஸ்ட் ஓகே, அப்போ சிட்டிஸை பற்றி எனக்கு தனியெல்லாம் கொடுக்கல. சிட்டிஸ் அப்போ ஒரே வழி வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு கம்மி தான். ஓகே தான், அதுவே கோயம்புத்தூர், சென்னை, அப்புறம் மதுரை 3 இடத்துல நமக்கு சென்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளால் போதும். ஓகே, இது 3 போதும். ஏன்னா வேகன்சி கம்மி. ஸோ அப்ளை பண்ணுறது நிறைய பேர் கம்மியாக தான் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா வேகன்சியை பார்த்து பயந்துருவாங்க. ஏன்னா 30 வேகன்சி தான் இருக்குது, 30 வேகன்சி வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துருவாங்க. அவ்வளோ நீங்கள் பயப்படாதீங்க, போய் அப்ளை பண்ணுங்கள். சரியா? நமக்கு சிங்கிள் எக்ஸாம் நமக்கு இன்டர்வியூ தான் இருக்குது. நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஆல் த பெஸ்ட் டு ஆல். சீக்கிரமே வந்து ஒரு 2 days 3 days வந்து ஹவு டு அப்ளை ECGC, ஓகேவா, அதை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, பாய். ஆல் த பெஸ்ட் டு ஆல். வரேன்.